ரியல் லைஃப்ல ஒரு அண்ணன் தம்பிங்க எப்படி இருப்பாங்க? சூப்பர் சூப்பர் ப்ரோ, உண்மையாக சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருக்க படம், உண்மையாக நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். ஒன்றும் இல்லை சார், அப்பா இளைஞர்கள் வந்து மிலிட்ரியில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்கள வந்து தீவிரவாத ஆக்கிட்டு சாவடிக்கிறாங்க, அதான் படம். அது வந்து ஏமாறுறாங்க மிலிட்ரியில். நல்லா இருக்கு. ஆமாம், சமுதாயத்தில் நல்லா எடுத்துக்காட்டாக இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ரெண்டு பேரும் காம்போ வந்து சூப்பராக இருக்கு ப்ரோ. பாட்டெல்லாம் வேற லெவலில், ஜஸ்டின் பிரபார் தெறிக்க விட்டாரு. அடி அலங்காரி வேற லெவலில் இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. இது வந்து போலி நக்சல் பற்றி பேசுது ப்ரோ இந்த படம். நிறைய வந்துருக்கு, டிஃப்ரெண்ட்டாக லவ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரோ இருக்குது. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலாக நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப நன்றி. படம் நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாரும் ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா, அவருக்கு காம்போ நல்லா இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நல்லா தான் இருக்குது, எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், சொல்லியிருக்காங்க, உண்மையாக நடந்த கதை தான், அதை பற்றி தான் பேச. ஆமாம், இல்லை நல்லா தான் இருக்குது, எல்லாருமே தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய கதை தான், தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பார்க்க அதிக அதிரை வேற இரண்டாம் நல்லா சொல்லியிருக்கு. ஒரு ஃபேக் அலிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல, இங்கே நடக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். இல்லை இல்லை, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு ஜஸ்டின் பிரபாகர். நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருக்கு, கதையும் நல்லா இருக்கு. தேட்டரில் வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம். அது நடக்கிறது நாட்டில் எப்படி எப்படி நடக்குதோ அதை தான் ஒரு கதையாக வந்து கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். படம் நல்லா இருக்கு, கதையும் நல்லா இருக்கு. இல்லை இல்லை, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருக்கு, இன்னும் புது மியூசிக்காக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். என்னன்னா, இப்போ நம்ம இந்த கதையை ஏன் புதுசுனா, நம்ம பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை வந்து நம்மள மாதிரி இந்த சமவெளி மக்களாக வாழ்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அந்த பழங்குடி மக்களில் இருக்கிறவங்க எப்படி இந்த நக்சலாக எப்படி மாறுறாங்க, அவங்களுக்கு மறுவாழ்வு தரங்கிற பேரில் அரசாங்கம் வந்து எப்படி அவங்கள ஒரு கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க அங்கே என்ன பாதிக்கப்படுறாங்கிறதுலாம் படத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒர்க் அவுட் ஆகுது, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். லேகெல்லாம் இல்லை, நீங்கள் கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லேகாக எனக்கு தெரியல, நான் ஃப்ரீயாக தான் பார்த்தேன். இல்லை அப்படிலாம் எதுவும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, லைவாக இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க வந்து அண்ணன் தம்பியாக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கலையரசனுக்கு பேராக வரவங்க நடிச்சிருக்காங்க, ப்ளஸ் நம்ம அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலி போர்ஷன்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா லைவாக போட்டிருந்தாங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். பார்க்கலாம். தேங்க்யூ. படம் செம்மையாக இருக்கு. என்ன மெசேஜ்னால், இப்போது என்ன பிரச்சனை வந்து சோஷியலாக என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, நம்மளை எப்படி அரசியல்வாதிகளும் இல்லை நம்ம ஹையர் பொசிஷனில் இருக்கவங்களும் ஒரு சாமானிய மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது, எந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் அவங்களோட தேவைக்காக எப்படி வேணாலும் மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது பயங்கரமாக இருந்தது. ரெண்டு பேரும் மாற்றி ஆக்டிங்கில் பின்னிருக்காங்க. இது என்ன சொல்கிறது, பழைய படத்தில் வர கட்டி பிடிச்ச அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ணன் தம்பி, இந்த ரியல் லைஃப்பில் ஒரு அண்ணன் தம்பிங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ரொம்ப நல்லா நடிச்சு. அதுதான் சொல்கிறேனே, ஒரு நிமிஷம் வந்தாலும் எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஆக்டிங் வைஸ்.
தூக்கிட்டாரு, அடிச்சு தூக்கிட்டாரு, அழ வச்சிருவாரு கண்டிப்பா. ஆஹா, கண்டிப்பா இல்லைங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ வந்து லேக் ஆகுது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. படம் வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி சொன்னாதான் இன்னொரு டேரக்டருங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து வெளியே சொல்றதுக்கான கட்ஸ் வரும். இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இல்லை படம் நல்லா இருக்குண்ணா. ரொம்ப தண்டனையாக்காரம் படம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இல்லை ரெண்டு பேருமே இவர் தான் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இவர் சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் கலையரசன் ரொம்ப பண்ணிட்டாப்புல. ஃபைட்டு சீனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் பயங்கரமாக பண்ணிட்டாரு. ரொம்ப எனக்கு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. நானும் அனந்தம்பி கூட தான் பிறந்திருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும் அப்பா அம்மாவை விட அண்ணனை அவர் ரொம்ப ரசித்து அந்த ஃபோட்டோவை வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அவங்க நல்லா இருந்தது. அவங்க தம்பின்னு கூப்பிட்டு ரொம்ப அந்த அண்ணன் தம்பி பொண்டாட்டி அந்த சென்டிமெண்ட்லாம் இல்லாத நல்லா பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அரசியலை பற்றிலாம் எதுவும் வரல. இல்லை அரசியல் பற்றி வந்திருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க இவனுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த படம் நல்லா இருக்கும். நல்லா ஓகே தான். மியூசிக் பர்ஃபெக்ட் நல்லா இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் சாங்கு லவ்வு கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கக்குள்ள ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டும் வந்து அவர் இது ஆக முடியாத இருந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. நீலம் ப்ரொடக்ஷன் படம்னாலே எல்லாருமே போய் பார்க்கலாங்க. ஏன்னா சமூகத்துக்கு தேவையான படம் இது. இந்த படத்தை இயக்கிய அதியன் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம் தாங்க இதுக்கு. இதுவும் நடந்த கதை தாங்க. ஆனால் இதுவே போதுண்ணா. இப்போ நான் வந்து பேட்டி கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாதுங்க. நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுங்க. ஆனால் படம் ஃபுல்லாக 2.25 மணி இன்னும் எக்ஸ்டர்னல் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மலைவாழ் மக்களுக்கான அடிப்படை தான் பேசியிருக்காருங்க. அவங்களுக்கான மலைவாழ் மக்களுக்கான தேவை வந்து அவங்களோட பாதுகாப்பு வந்து அந்த மக்களே வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாங்க. வனத்துறை அதிகாரியாக அவங்களுக்கு கொடுத்தோம்னாலே போதுங்க. அவங்களே காட்டோட வளத்தையும் எல்லாத்தையும் பாதுகாத்துக்குவாங்க. ஓகே. மியூசிக் நல்லா இருக்குது. ஜஸ்டின் பிரபாகரன் அவர் மியூசிக் பண்ணியிருக்காருங்க. நல்லா இருக்குங்க. அறிவண்ணா பாடியிருக்க பாட்டும் நல்லா இருக்குங்க. அடியே அலங்காரி அந்த சாங்கும் நல்லா இருக்குங்க. படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க. எல்லோரும் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தன்னுடைய அண்ணன் தம்பிக்கு வந்து அருமையாக கொடுத்துருக்காருங்க. அதையும் நான் இது 2 பேருக்கும் இதில் இருக்க அவர் தினேஷ் அண்ணனும் கலை அண்ணனை பார்த்தாலும் எங்கள் 2 பேர் என்னுடைய அண்ணா தம்பி நாங்கள் 2 பேரும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. படம் உண்மையாகவே நல்லா இருக்குங்க. அண்ணன் தம்பிங்க கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதுவும் மெயின் அண்ணியாக இதில் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டோட தம்பிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பார்க்கலாங்க. ஓகே டேக் தண்டகாரண்யம் படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்க்காம தான் வந்தேன். ஆனால் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் ஒர்க்காகவும் நல்லா இருந்துச்சு. கலையரசன் தினேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு காடு அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வியல் எல்லாமே வந்து இந்த லைவாக இதை விட காட்ட முடியுமான்னு அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் அழகாக இருந்துச்சு. காடு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவு உள்ள மக்கள் அங்கே இருக்க மக்களுடைய லைஃப் எவ்வளோக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத வந்து இந்த படம் நல்லா காட்டுச்சு. பட் ஆனால் நல்லா என்கேஜாக இருந்துச்சு. ஒரு ரொம்ப அழுகலாம் அப்படி இல்லாமல் நேர்மையாக எடுத்திருக்காங்க. அதுக்கே இயக்குனரை பாராட்டணும். நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் ஒரு நல்ல புக்கு வாசித்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு புத்தகம் படித்தா எப்படி ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மக்கள் வந்து சாதாரண மக்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து அவங்க வந்து எப்படி கையாளுதாங்க, அவங்கள எந்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இல்லை இது புத்தகங்கிறது இல்லை. இது லைஃப். இது வந்து இது இப்போவுமே இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு அரசாங்கம் நினச்சா ஒரு மக்களை வந்து நல்லவனாகவும் காட்ட முடியும், கெட்டவனாகவும் காட்ட முடிகிறதுக்கு இந்த படம் ஒரு சாட்சி தான்.
இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரியான நேரத்தில் பாட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர். அவருக்குமே நல்ல படமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்கிறேன்ல, நல்ல படம், என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சட் கட்டு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி வந்து இருந்துச்சு. தண்டகாரண்யம் எதிர்பார்க்காம வந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டீம் ஒர்க்காக நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். ஒரு எவ்வளவோ படங்கள் பார்க்குற மத்தியில் இந்த படத்தம் ரொம்ப நல்லா இருக்கு.